திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அருகே பைக்கில் சென்றபோது முறைத்து பார்த்ததாக கூறி கல்லூரி மாணவரை சுற்றி வளைத்து ஒன்று சேர்ந்து தாக்கிய 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் ஒருவரை கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கமலநாதன். கமலநாதன், வணக்கம். என்ன நடந்தது? திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த கே பந்தாரப்பள்ளி வண்டிக்காரன் வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவலிங்கம் மகன் திலீப் குமார். இவர் டோல்கேட் பகுதியில் உள்ள பாரதாசன் தனியார் கல்லூரியில் பொறியியல் படித்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் மாலை டோல்கேட் பகுதியில் திலீப் குமார் கல்லூரி மாணவருடன் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற இளைஞர்களை திலீப் குமார் பார்த்ததாக தெரிகிறது. இதனால் அந்த வழியாக இருசக்கர வாகனத்தை சென்ற இளைஞர்கள் என்ன ஏண்டா முறைச்சு பார்க்கிற என கூறி வலுக்கட்டாயமாக திலீப் குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து திலீப் குமாரை சரமாரியாக 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். இதில் திலீப் குமார் படுகாயமடைந்த நிலையில் அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் நாட்ராம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில இதுகுறித்து திலீப் குமார் நாட்ராம்பள்ளி போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டதில் நாட்ராம்பள்ளி அடுத்த மகாத்மா காந்தி தெருவை சேர்ந்த திவாகர், வசீகரன், விஜயராகவன், அப்பு மற்றும் செல்வம் ஆகிய 5 பேர் கொண்ட கும்பல் என தெரிய வந்ததை தொடர்ந்து விஜயராகவனை போலீசார் கைது செய்து தப்பிச் சென்ற 4 பேரை தீவிரமாக தேடி வரும் நிலையில் கல்லூரி மாணவன் மீது 5 பேர் கொண்ட கும்பல் தாக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.